இன்னைக்கு என்னோட செய்தி அதாவது ஜென்ரலாக ஒரு மெசேஜ் இல்லை, சரி அந்த பாஸ்டர் அப்படி புரிஞ்சது அவர் செய்தி கொடுத்தாரு அப்படி இல்லை. எந்த பாஸ்டராக தான் இந்த உபதேசத்தை பேசிதான் ஆகணும். எந்த சபையா இருந்தாலும் இந்த உபதேசத்தை கண்டிப்பா பேசிதான் ஆகணும். ஏன்னா இதுதான் அப்போஸ்தல உபதேசம். அப்போஸ்தலர்கள் இதுதான் மையமாக வைத்து போதித்தார்கள். எதேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எந்த ஒரு கிரியைகள் நிமித்தமாகவும் இங்க விடுதலை இல்லை, விசுவாசத்தால் மட்டுமே தான் விடுதலை. ஆமென். நீ என்ன செஞ்சாலும் வாழ்க்கையில் விடுதலை கிடையாது. நீ என்ன செஞ்சாலும் நீ தப்பிச்சு வெளியே வர முடியாது. இயேசு மேல வைத்திருக்கிற விசுவாசத்தால மட்டும்தான் வாழ்க்கையில் விடுதலை உண்டு. இதுதான் அப்போஸ்தலர்கள் மையமாய் வைத்து போதித்தார்கள். இதுதான் வேதமும் போதிக்கிறது. பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாணமும் அதுதான் போதிக்குது. ஆனா நியாயப்பிரமாணம் போதித்த முக்கியமான இந்த உபதேசத்தை அன்னைக்கு வாழ்ந்த யூதர்களுக்கு புரியல. அதே போல இன்னைக்கு வாழக்கூடிய நம்முடைய சபை போதிக்கக்கூடிய பாஸ்டர்மார்களுக்கு இந்த உபதேசம் பேசிக்க நிறைய பேருக்கு புரியல. அப்படியே ஒரு சில பேர் புரிஞ்சாலும் சபையில மக்களுக்கு சொல்லி தர்றது இல்லை, போதிக்கிறது இல்லை. ரைட்டா? ஏன் அப்படின்னா இந்த விடுதலையின் உபதேசம் கிருபையின் உபதேசத்தை சபையில் போதிச்சா மக்கள் விடுதலை ஆயிடுவாங்களே இல்லை? ஆமாம், மக்கள் விடுதலை ஆயிடுவாங்க, சந்தோஷமாயிடுவாங்க, பயம் எல்லாம் வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அது நம்ம மக்களுக்கு செட் ஆகாது. எல்லாம் ஒரு அப்படியே ஒரு பயத்தோடு சபைக்கு வந்துட்டே இருந்தால் தான் எல்லாருக்கும். நான் சொல்கிறேன், பயத்தோடு யாரும் இங்கே சபைக்கு வர போகிறது இல்லை, சந்தோஷத்தோடு சபைக்கு வரணும். ஆமென். ஆமாம், நான் சர்ச்சைக்கு போல ஆயிடும் அப்படின்ற பயத்தினால இல்லை. எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தவர் சபை ஐக்கியத்தில் நிலைத்திருக்க சொல்லியிருக்கிறாரு. எனக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்ன வார்த்தை எப்படி நான் கீழ்ப்படியாமல் போயிடுவேன். நான் அந்த ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தோடு தான் நம்ம சபை ஐக்கியத்துக்கு நான் கூடி வரும். ஆமென். ரைட். ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம், தொடர்ந்து கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். போன வாரம் நான் சொன்னது தான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக. அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 13:39. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே எவைகள் என்று விடுதலையாகி நீதிமான் ஆக்கப்பட கூடாது இருந்ததோ, நீங்கள் எவைகளில் இருந்து விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்பட கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகள் என்று இவராலே விடுதலையாகி அவைகளில் இருந்து இயேசுவாலே இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. இதுதான் வந்துட்டு அப்போஸ்தலருடைய உபதேசம். இதுதான் போதிச்சாங்க, இதுதான் எல்லாருக்கும் சொன்னாங்க, இதுதான் ரெகுலரா கடைபிடித்தாங்க. இந்த விசுவாசம் தான் அவர் ரட்சித்தது. திஸ் இஸ் கால்ட் தி சேவிங் ஃபெய்த். அவர் ரட்சித்த விசுவாசமே இதுதான். இனி இந்த விசுவாசத்தை மறுதலிக்கக்கூடிய விதத்தில் தான் அநேக பிரச்சனைகள் இருக்குது. எப்படி நம்ம வந்துட்டு பல விதமான மதங்கள் உலகம் ஃபுல்லா இருக்கு. இது நம்மள அநேகர் வந்துட்டு இந்துல இருந்து கிறிஸ்தவத்துல இயேசுவை ரட்சகரா ஏற்றுக்கொண்டமே தவிர மதம் மாறினது இல்லை. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு சுத்தமா மத நம்பிக்கை கிடையவே கிடையாது. எனக்கு எந்த ஜாதி நம்பிக்கையும் கிடையாது, எனக்கு எந்த மதமும் தேவையில்லை. கிறிஸ்தவ மதத்தை உட்படுத்தி சொல்றேன், எனக்கு கிறிஸ்தவ மதம் எனக்கு தேவை கிடையாது. ஏன் சொல்றேன்னா எல்லா மதங்களிலும் ஒரு சில வழிபாடு முறைகள் இருக்கு. எல்லா மதங்களும் என்ன பண்ணுது, நல்லா கவனிங்க, எல்லா தெய்வ கொள்கை கிடையாது. கடவுள் என்ன சொல்லி தரன்றது கம்ப்ளீட்டா வேற, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றது கம்ப்ளீட்டா வேற. ஆனா எல்லா மதங்களிலும் பார்க்கும் பொழுது கடவுள் இதுதான் சொல்றாருன்னு சொல்லி இவர்களாகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடு முறைகள் வச்சிருக்கிறாங்க. இப்ப கிறிஸ்தவத்துல சொல்லப்படும் ஏகப்பட்டது சொல்லலாம். வேளாங்கண்ணி கோயிலுக்கு போன என்ன பண்ணணும், என்ன பொறுத்த வரைக்கும் அது கிறிஸ்டின் சர்ச்சில் கிடையாது. வேளாங்கண்ணி கோயில் எவனும் போகாது. என்ன பொறுத்த வரைக்கும் அது வெறும் விக்கிரகம் மட்டும்தான். அதில் கர்த்தரை பிரியப்படுகிற தேவன் கிடையவே கிடையாது. வேளாங்கண்ணி கோயில் போனால் மெழுகு பத்தி ஏற்றிட்டு போவாங்க, முட்டி போட்டு காலில் நடந்து போவாங்க. சரி, முட்டி போட்டு நடந்து போனா உன் வாழ்க்கையில் நீ கேட்ட நடந்துன்ற என்னப்பா, அதுதான் உண்மை அப்படின்னா ரொம்ப சிம்பிள். சர்ச்சில் க்ளோஸ் பண்ணிடலாம், வா எல்லாரும் சேர்ந்து போடலாம். வேளாங்கண்ணி கோயில் போயிட்டு முட்டி போட்டு நடந்து போயிடலாம். ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் தான், செத்து போனால் சொர்க்கத்தில் சேர்த்துக்கு ஆண்டவர். ஆமாம், நடந்து போச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கோயில்லையும் ஒரு வழிபாடு முறைகள் இருக்கு. ஒரு கோயில்களுக்கும் ஒரு பரிகார முறைகள் இருக்குல்ல. ஆமா, அப்பா இறந்துட்டாருன்னா வீட்டில் யார் இருந்தாலும் ஒரு வருஷம் என்ன பண்ணணும், திதி வைக்கணும்ல, திதி வைக்கணும், தவசம் பண்ணணும். ஆமா, மீசை இருக்கணும், மொட்டை அடிக்கணும். அப்போ நான்லாம் எப்படி மொட்டை அடிக்கிறது சொல்லுங்க, நான் எப்பவுமே மொட்டை தலையாக தான் இருக்கிறேன் நான். ஆமா, ஒரு வழிபாடு முறைகள் வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கவனிங்க, இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு மூட நம்பிக்கை நமக்குள்ள நாமாவே ஏற்படுத்திக்கிறோமே தவிர உண்மையாவே திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கான்னு கேட்ட கிடையவே கிடையாது.
ஆமென். ஆமா. அப்ப கிறிஸ்தவத்துல பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையில பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற 2 ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாடு யூத மக்களுக்கு தேவன் கொடுத்த 10 கட்டளைகளாக ஏற்படுத்தப்பட்ட நியாயப்பிரமாணம். அதை விசுவாசிக்க சொல்லி தேவன் கொடுத்தார். ஆண்டவர் கரெக்டா கொடுத்தார். ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க? தேவன் கொடுத்த கட்டளையின்படி எல்லாம் நம்ம செஞ்சா நம்ம வாழ்க்கை என்ன பண்ணிடலாம், நல்லா ஆயிரலாம் அப்படின்ற பேர்ல இவங்க கட்டளையின்படி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்ப இந்த கட்டளைகளை போதிக்க சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு இருந்த யூதர்கள் இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்களும் சதுசேயர்களும் இவங்க என்ன பண்ணாங்க? மக்களுக்கு போதிக்க ஆரம்பிச்சாங்க. எப்படி போதிச்சாங்க? எல்லாருமே எப்படி எனக்கு கீழ்ப்படிவாங்க, நான் என்ன பண்ண எல்லாரும் என் கீழே வருவாங்க, நான் என்ன பண்ண எல்லாரும் எனக்கு பயந்துருப்பாங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரத்துல இயேசு அதான் சொல்றாரு. அவர்கள் மத்தேயு திருப்பங்க மத்தேயு 23ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து பார்க்கும் பொழுது மத்தேயு 23ஆம் அதிகாரம் மத்தேயு 23 முதல்ல இருந்து. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களை நோக்கி வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா மோசே? ஏன் தெரியுமா மோசே? ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தர் மோசே தான், மீடியேட்டர் மத்தியஸ்தர் மோசே தான், லீடர் மோசே தான். நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் மோசே கிட்ட தான் கொடுத்தாரு. மோசே தான் நியாயப்பிரமாணத்தை இன்னும் விளக்கமா எழுதி மக்கள் கிட்ட கொடுத்தாரு. ரைட்டா? இப்ப இந்த மோசேயினுடைய அதிகாரத்தை இவங்க எடுத்துக்கொண்டார்கள். இவங்கள பெரிய ஆளை காட்டிக்க ட்ரை பண்றாங்க. இவங்களை இன்னைக்கு பெரிய ஆளா, இப்போ ரீசெண்டாக நியூஸ்ல பார்த்துருப்பீங்கல்ல, இந்த கோயில் ஆயிரங்கள்லாம் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. விளையாட்டும் பரவாயில்ல இருக்குது. நியூஸ்ல பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா இல்லையா? எந்த கோயில் ஞாபகம் இல்லை, கோயில் பெரும்படுது கோயில் சிதம்பரம் கோயிலில் ஐயருங்கெல்லாம் சேர்ந்து கோயில் பெரிய கோயிலில் உள்ள வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க. சரி, இப்போ என்ன தப்பு கிரிக்கெட் விளையாண்டா? விளையாட்டு விட அது ஒருத்த வீடியோ எடுத்துட்டான். எடுத்துக்கோ, வீடியோ எடுத்துக்கோ. நான் தப்பு பண்ணாதான் அவங்ககிட்ட போய் சண்டை போடணும், என்ன வீடியோ எடுத்து அப்படின்ட்டு. இது என்ன தப்பு இருக்கு? ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது தப்பா? இல்லாட்டி கடவுள் எங்க கிரிக்கெட் விளையாடவேனா சொன்னாரா? இப்ப இது ஒரு பெரிய அரசியலாக்கி அதாச்சும் இப்படி அப்படி பண்ணலாம். இப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அந்த இந்துக்கள் கோயில் நான் சொல்ல வரல, இந்த மாதிரி எல்லா மதங்கள்லயும் வழிபாடு முறைகள் இருக்கு. எல்லா மதங்கள்லயும் தெய்வ பக்தின்ற பேர்ல இவங்களாவே நிறைய விஷயத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இப்ப எல்லா மதங்கள்லயும் இதெல்லாம் பண்ணினா வாழ்க்கை பெற்றாயிடும், இதெல்லாம் பண்ணினா வாழ்க்கை சிறப்பாயிடும், இதெல்லாம் பண்ணினா வாழ்க்கை மேன்மையாயிடும். இனி எதை பண்ணாலும் வாழ்க்கை மாறாது. சரி, நான் அதே கேள்விதான் திருப்பி கேட்கிறேன். இத்தனை வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வாழ்க்கை மாறலையே, கம்மாவே இல்லையா? எத்தனை வருஷமா காலகாலமா நம்ம ஒரு எந்த மதம்ன்றது முக்கியம் இல்லை, எந்த கோயில், எந்த சாமி, எந்த சர்ச்சு, எந்த மசூதின்றது முக்கியம் இல்லை. எத்தனை 1000 வருஷமா இந்த காரியத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒருவேளை அவங்க வாழ்க்கையில ஒரு சாட்டிஸ்பாக்சன் கிடைச்சிருந்ததுன்னா, அவங்க செய்யக்கூடிய அந்த கிரியைகள்ல ஒரு திருப்தி கிடைச்சிருந்ததுன்னா, இவங்க அந்த காரியத்தை திருப்பி செய்ய போவாங்களா? செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒரு காரியம் செய்ய சொல்லி கடவுள் சொன்னாரு, எங்க பாஸ்டர் சொன்னாரு, எங்க ஐரி சொன்னாரு, எங்க ஃபாதர் சொன்னாரு, நான் செஞ்சேன், என் வாழ்க்கை பின்னாடிச்சு, அந்த திருப்தி கிடைச்சிருச்சு, நான் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறேன், நான் திருப்பி செய்ய மாட்டேன். அவங்களுக்கு அந்த திருப்தி இல்லவே இல்லை. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல பைபிள் தான் சொல்லுது, பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் மக்கள் பண்ண பாவத்திற்கு மிருகத்தை பலியை கொடுக்க சொன்னார். அந்த மிருகத்தின் பலி அவருடைய பாவத்தை மொத்தமா பூர்ணப்படுத்தி இருந்துச்சு அப்படின்னா, அவங்க மறுபடியும் என்ன பண்ண மாட்டாங்க? பலி செலுத்த மாட்டாங்க. அந்த பலி அவர்களை இன்னைக்கும் பூர்ணப்படுத்தலன்ற காரணத்துக்காக தான் வருஷந்தோறும் பலி செலுத்திட்டே இருந்தாங்க. இன்னைக்கு கூட எல்லா மதங்கள்லையும் எல்லா வருஷம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாசமும் அமாவாசைக்கு, பௌர்ணமிக்கு, இல்ல புது வருஷத்துக்கு எல்லா நிறைய பண்டிகைகள் வச்சிருக்கிறாங்க. எல்லாமே வந்துட்டு எல்லா வருஷமும் ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அந்த மனிதர்களை பூர்ணப்படுத்தவே படுத்தாது. இயேசு மேல வச்சிருக்கிற விசுவாசத்தால மட்டும்தான் என் வாழ்க்கை பூர்ணப்பட முடியுமே தவிர வேற ஒண்ணுத்திலையும் கிடையாது. ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. கரல ஊதி சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 23ஆம் அதிகாரம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கணும். 3ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். சுமப்பதற்கான அரிய பாரத்தை, பாரமான சுமங்களை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொட மாட்டார்கள். கவனிச்சீங்களா? கவனிங்க. சுமப்ப எவ்வளவு, இது இயேசு சொன்ன வார்த்தை. இந்த கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல கடவுளுக்குள்ள இவங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இல்ல, ஆவிக்குரிய குருமார்களா இருந்து மக்கள் நிறைய விஷயம் கட்டளையிடுறாங்க. இதெல்லாம் பண்ணாதான், இப்படிலாம் பண்ணாதான், இதெல்லாம் செஞ்சாதான் அப்படின்றாங்க. ஆனா அவங்க அதை எல்லா மதத்திலையும் பாரு, எல்லா மதத்திலையும் பாரு. பாஸ்டர் சர்ச்சில் ரொம்ப சீரியஸா பதிப்பாரு, அப்படி பொண்ணு இப்படி பொண்ணு ஃபாஸ்டிங். ஆனா இவர் எப்பவுமே
செய்ய மாட்டாரு. ஆமா, சர்ச்சுக்கு ஒரு ஆட்டில் வந்து எல்லாரும் வேலை வாங்குவாங்க, ஆனா இவர் இந்த வேலையுமே, அது தப்பு. நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லாத்துலையுமே மாற்றி இருக்கிறேன். அப்படின்னா நம்ம வருஷத்துக்கு கரெக்டாக இருக்கணும். ராமே சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆமாம், ஆடி மாதம் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க, ஆடி மாதம் என்ன பண்ணக்கூடாது, ஆனால் அவங்க அதை பண்ணுவாங்க. ஏன்னா அவன் சொல்கிற எதுவுமே அவன் செய்ய மாட்டான். இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு தீர்க்கதரிசனமா சொல்லிட்டாரு. அவன் இல்லை, எல்லா மனுஷனும் எல்லா மதமும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு லீடர்ஷிப் எடுத்துக்கிட்டு நான் சொல்றது நீ செய்யணும் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அவன் எல்லாரையும் அடிமைத்தனப்படுத்தி இவனுடைய வேலையை செய்ய வச்சு தான் ட்ரை பண்றானே தவிர இவன் எதுவுமே செய்ய போவதில்லை. ஒரு 100 பேர் 200 பேர் 1000 பேர் 10,000 பேர் இவன் சொல்ற செய்ய போறாங்க, ஆனா இவன் அதை பத்தி எதுவுமே செய்ய மாட்டான். ஏசு அழகா சொன்னாரு பாருங்க, சுமப்பதற்கான அரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷ தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டான், தொடவே மாட்டான். நீங்க நான் ஏன் ஹிந்துசம் பத்தி பேசுறேன் அப்படின்னா, கிறிஸ்டியானிட்டியில் இருக்குது இல்லைன்னு சொல்லல, நம்ம எல்லாருமே ஹிந்துசம் ரசிக்கப்பட்டு வந்தவங்க தானே, அதுதான் நம்ம நிறைய ஈஸியா தெரியும். அதுக்காக அந்த எக்ஸாம்பிள் நான் கோட் பண்றேன். மற்றபடி தனிப்பட்ட விதத்தில் யாரையும் குற்றம் சொல்லுன்றதுக்காக கிடையாது. அது தப்பு தான், சொன்னாலும் தப்பு இல்லை. சரி, யாரு காயப்படுத்துறதுக்காக இல்லை, ராமே சொல்லுவோமா? ஆமா. அப்போ நம்ம செய்யக்கூடிய யாகங்கள், பூஜைகள், தவசங்கள், அது எதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு போது சாயிருமாறு யாருமே செய்ய மாட்டாங்க. அது எதுவுமே செய்ய மாட்டாங்க. நம்ம கல்யாணம் பண்ண இந்த நாட்கள், அந்த குறிப்பிட்ட தேதிகள், அது எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. ஆனால் நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஆமாம், அதே போல் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கான்னு கேட்டால் இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நாட்களில், ஒரு குறிப்பிட்ட பண்டிகை, ஒரு குறிப்பிட்ட விதத்தில் இதெல்லாம் நீ பண்ணினா ஆண்டவன் ஆசீர்வதிச்சிருவாரு இல்லை. 1000 ஸ்தோத்திர பலி வாசிச்சா கர்த்தர் ஆசீர்வதிச்சிருவாரு அப்படின்னா, நான் 1000 ஸ்தோத்திர பலி வாசிச்சேன் என்னைக்கும். நான் எதிர்பார்த்த ஆசீர்வாதம் ஏன் இன்னும் என் வாழ்க்கையில் வரல? வர வரைக்கும் வாசிப்போம், டெய்லி உட்காந்து வாசிப்போம். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரிய மாட்டேங்க, அந்த ஸ்தோத்திர பலி புக்குன்னு ஒரு மந்திர புக்கு மாதிரி வச்சுக்கிட்டு அது ரெகுலரா படிச்சுக்கிட்டு அதனால ஆசீர்வாதம் வந்து இல்லை. அது வந்துட்டு பைபிள்ல என்னன்றதை வாசிக்கும் போது நிறைய பேர் புரியாது. அதனால வந்துட்டு கர்த்தரை துதிக்கிற துதியின் வார்த்தைகள் நிறைய பைபிள்ல நிறைய வசனங்கள் எடுத்து ஈஸியா பண்ணி, இப்ப எப்படி ஸ்கூலுக்கு ஒரு பையன் போறான், அவங்க கையில வந்துட்டு புக்ஸ் கொடுத்துட்றாங்கல்ல, அந்த புக்கு படிக்கும்போது புரியல அப்படின்றப்ப புக்குக்கு அடுத்து என்ன தராங்க? கோனாரு, கைடு வாங்குறோமா இல்லையா? கைடு வாசிக்கும் போது என்ன ஆகுது? புக்கில் இருக்கிற கண்டென்ட் இதுல இன்னும் எலாபரேட்டடா இருக்கும், விளக்க உரையா இருக்கும், இன்னும் ஈஸியா இருக்கும், புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். அந்த மாதிரி பைபிள் இருக்கிற காரியங்கள் புதுசா வாசிக்கிறவனுக்கு புரியலன்ற காரணத்துக்காக, அப்ப இது புரிஞ்சு அப்புறமா கடவுள் எப்படி தொழுது கொள்றது, அதனால அதில் தேவனை துதிக்கிற வார்த்தைகள் பைபிள்ல இருந்து ஷார்ட்டா அழகா எடுத்து ஈஸியா ஒரு 1000 பாயிண்ட் போட்டு கொடுத்துட்டாங்க. இதை அவர்த்த புதுசா ரசிக்கப்பட்டோம், புதுசா இயேசு ஏத்துக்கிறவன் வாசிக்க ஆரம்பிக்க நல்லது, வாசிக்கிட்டோம். தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள் இடுகிறது நல்லது. ஸ்தோத்திரம்னா நன்றின்னு அர்த்தம். கடவுள் நன்றி சொல்றது நல்லது, அது கடவுள் பிரியப்படுறார், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா ரசிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, இன்னும் ஸ்தோத்திர பலி தான் வாசிக்கிறான். 10 வருஷமாவா? இதெல்லாம் மத வழிபாடு, இதெல்லாம் ஒரு மதத்துக்குள்ள அடங்கி இருக்கிறோம். இனி நம்ம அப்படி இருக்க போறது இல்லை. ராமன் சொல்லுமா? அப்போ மத்தேயு 23 தொடர்ந்து வாசிக்கலாமா? தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். மத்தேயு 23 அதிகாரம் 5வது வசனம். தங்கள் காப்பு நாடாக்களை நீளமாக்கி, தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி, விருந்துகளில் முதன்மையான இடங்களையும், ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும், மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் பாத்தீங்களா? ஆமா, ரபினா டீச்சர், குருவே அப்படின்னு அர்த்தம். எவ்வளவு தெளிவா வசனம் இருக்கு. இயேசு தம் வாயால சொன்ன வார்த்தை இது. அங்கிகளை லாங்கா போட்டுக்கிறாங்களாம். காப்பு நடக்கல் நடது, இடுப்புல ஒரு கயிறு, அந்த அங்கி மேல கயிறு கட்டி இருப்பாங்கல்ல. ஆமா, சில இதுல கயிறு இப்படி இருக்கும், சில இதுல கயிறு இப்படி கட்டி இருப்பாங்க. ஆமா, அவ்வளவுதான். எல்லாமே ஆகும்போது ஏதோ ஒரு கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ளேதான் இருக்கிறாங்க, விடுதலை இல்லை. ஆமா, அதுல கராத்தா பெல்ட் மாதிரி கலர் கலரா இருக்கு. ஒயிட் கலர் கயிறு அப்படின்னா ஜூனியர் ஐயர், இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கிறாரு. கருப்பு கலர் கயிறு அப்படின்னா சீனியர் ஐயர். அதில் பர்பிள் கலர் போட்டாச்சுன்னா ஒரு பிஷப் ஐயர். அவர் இப்போ யோசிச்சு பாருங்க, என்னையும் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. நான் வந்துட்டு ஆர்டைன் ரெவரண்ட் தான் நானும் கூட. எனக்கு வந்துட்டு தங்கி போடுறதுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. போடுவேனா? போட மாட்டேன், போடவே மாட்டேன். நான் வந்துட்டு உலகத்துல மனிதர்கள் எல்லாருமே தேவன் ஒரே போலதான் பார்க்கிறாரு. சாலமன் ராஜா சொல்றாரு, துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது, இதுவும் மாயே. இது எல்லாத்தையும் நம்ம எல்லாருமே கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். நானும் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும்.
உலகத்தில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் எல்லா பிரச்சனையும் நானும் உங்களோட சேர்ந்து உங்களை போல ஒரு மனுஷனா கடந்து போய் தான் ஆக வேண்டும். ரொம்ப சிம்பிளா பஸ்ல போறேன். இப்போ யோசிச்சு பாருங்க, பஸ்ல போறோம், இடமே இல்லை, நானும் பஸ்ல ஏறிட்டேன். ஏன்னா நான் இந்த ட்ரெஸ்ல போயிருக்கிறேன். என்னை பார்த்து யாராவது பஸ்ல இடம் கொடுப்பாங்களா? சொல்லுங்க. டே பேர் என்னை பார்த்து யாரும் இன்சிக்குவாங்களா? கண்டிப்பா இன்சிக்க மாட்டாங்க. இப்போ இதே இது நான் ஒரு அங்கி போட்டு கயிறு கட்டு போறேன், என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? எதனா அவசியம் இருக்கா? இல்லை இல்ல. இயேசு அதான் தப்புன்றாரு. என்ன வாசிங்க, என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு 23:5 தங்கள் கிரியைகள் எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரத்தின் தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் ஜெபாலயத்தில் கவனிங்களேன். இப்போ ஒரு வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போறேன், இந்த ட்ரெஸ்ல போனா யாரும் என்ன பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா இதே நான் ஒரு அங்கி போட்டு கயிறு கட்டு போனா என்னை கூப்பிட்டு முதல்ல உட்கார வைப்பாங்க. ரைட்டா? அடுத்து பாருங்க, ஜெபாலயங்களில் முதன்மையான ஆசனங்களில். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஒரு சர்ச்சுக்கு போறேன், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ல நார்மலா போய் உள்ள உட்கார்றேன், என்ன யாருன்னா கண்டுக்குவாங்களா? கண்டுக்க மாட்டாங்க. அந்த சர்ச்சில் யாருமே எனக்கு தெரியுதுன்னு வச்சுக்கலாம், கண்டுக்க மாட்டாங்க. அதே இது ஒரு அங்கி போட்டு கயிறு கட்டு உள்ள போய் லாஸ்ட்ல உட்காந்தா, நான் யாருன்னே தெரியலனாலும் கூட ஸ்டேஜில் இருந்து அந்த சர்ச்சை பார்த்துட்டு அவர் வர சொல்லுங்க, முன்னாடி வர சொல்லுன்னு கூப்பிட்டு என் ஃப்ரெண்டில் வர சொல்லுவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் நான் இயேசு எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறேன், என் வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டிருக்கா, என் சுவாபம் மாறி இருக்கா, என்னுடைய பழைய ஜென்ம சுவாபம் மாறி கிறிஸ்துவின் சாயலை நான் தரித்து கொண்டிருக்கேன்னா, அதெல்லாம் எவனும் வைக்கிறது இல்லை. அங்கேயே போட்டாச்சா அப்போ முதல்ல மேலே ஏத்து கிடையாது. பாருங்க, இது மட்டும் இல்லையா, 7வது வசனம், சந்தை வெளிகளில் வந்தனங்களையும். பாருங்க, நான் இப்ப நான் நார்மலா இதே ட்ரெஸ்ல இருக்கிறேன், இந்த ரோட்ல தான் போறேன், எனக்கு இந்த தெருவில் தெரிஞ்சவங்க எல்லாருமே என்ன விமல் எப்படி இருக்கிறேன் அப்படின்றாங்க, நல்லா இருக்கிறேன் ஆண்டி அப்படின்னு நான் பாட்டு போயிட்டே இருக்கேன். இதே இது இப்ப இந்த ட்ரெஸ் கூட மாத்திட்டு நான் இனிமேல் ஃபுல் அங்கியிலே மாட போறேன். அங்கி போட்டு வந்தா ரோட்ல என்ன பாக்குறேன், யாராவது என்ன தைரியமா என்ன விமல்ல கூப்பிடுவாங்க நினைக்கிறேன்? பாஸ்டர், ரபி, ஐரு, ஐயா, சாமி இல்ல நிறைய வார்த்தையில பயன்படுத்துவாங்க. இயேசு சொன்னாரு அதுதான் வேணான்னாரு, அது தேவையில்லைன்னாரு, அது தப்புன்னாரு, அதுதான் மதம், அதுதான் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அடிமைப்படுத்துவது அப்படின்னாரு. ஆமென். ஆமா பாருங்க, சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள், நீங்களோ ரபி என்று அழைக்கப்படாதீர்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராயிருக்கிறார், நீங்கள் எல்லாரும். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? எல்லாம் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆமா, நம்ம எல்லாரும் சகோதரர்கள் தான். ஆமென், அல்லேலூயா. ஆமா, நம்ம எல்லாருமே ஆமா சகோதரர்கள் மட்டும்தான், நம்ம எல்லாருமே சகோதரர்கள் மட்டும்தான். ஆமென். நம்ம இப்ப கவனிங்க, இப்ப நான் இந்த மத்தேயு 23ஆம் அதிகாரம் ஏன் வாசிச்சோம் அப்படின்னா, இந்த யூதர்களுடைய பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டில் இந்த ஆடை அலங்காரங்கள் எல்லாமே இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்து மக்கள் பயங்கரமா ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க அவங்கள. இப்ப அதனால என்ன ஆகி போச்சு அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் போதிக்க வேண்டிய இந்த யூதர்கள் மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுக்கு ஏத்த மாதிரி. இவன் எதையுமே பெருசா ஸ்ட்ரிக்டா பிரமாணத்தை ஃபாலோ பண்ண மாட்டான். பிரமாணம் போதிக்கிறது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஒரு மனிதன் இயேசு மேல வைத்திருக்கிற விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவான் அப்படின்றதுதான் பைபிள் மொத்தமாவே போதிக்குது. ஆனா பைபிள்ல ஸ்பெஷலா பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது இதை புரிந்து கொண்ட யூதர்கள், அந்த ஆடை அலங்காரத்தோடு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள், இவங்களுக்கு ஒரு மதிப்பு வேணும், இவனுக்கு ஒரு கனம் வேணும், இவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்ன்ற காரணத்துக்காக, இவனை பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக, நான் தேவனை விசுவாசிக்கிறேன், தேவனை நீதிமானாய் பார்க்கிறார், நீ விசுவாசிச்சா போதும் அவர் உன்னையும், நம்ம எல்லாருமே சகோதரர்கள், உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லை, இதை சொல்லிக் கொடுக்காம இவனுடைய ஒரு ஸ்தானத்தை பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக அவன் ட்ரெஸ் கோட ஈஸியா பயன்படுத்திக்கிட்டான். அப்ப இயேசு பூமியில் இறங்கி வந்து கடவுள் அது விரும்பினது கிடையாது, இதுதான் விரும்புறாருன்னு சொல்லி ஃபுல்லா சொல்லி கொடுத்த பொழுது ஏற்கனவே அதிகாரத்தில் இருக்கிற ஆட்கள் இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அடிக்க ஆரம்பிச்சாங்க, உதைக்க ஆரம்பிச்சாங்க, துரத்த ஆரம்பிச்சாங்க. இயேசுவையும் கடைசியை சிலுவையில் அடைந்தார்கள். ஆனா இவங்க வச்சிருந்த பிளான் மூலமாக தான் இயேசு சிலுவையில் மரிப்பதும் 3ஆம் நாள் உயிர் தெழுவதும் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இலவசமாய் ரட்சிப்பு உண்டாகுவதையும் இயேசு செய்து முடித்தார். ஆனா இன்னைக்கு அநேக சபைகள்ல பார்க்கும் பொழுது பைபிள்ன்ற பேர்ல பழைய ஏற்பாட்டுடைய காரியங்கள் எல்லாமே முடிச்சு போன காரியம், புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை மட்டுமே நாம் பின்பற்ற வேண்டும் என்ற உபதேசத்தை யார் இன்னைக்கு பேசுறது இல்ல. சோ இதை பேச ஆரம்பித்த சீசர்களுக்கு என்னாச்சு, தொல்லை வந்தது. ஸ்தேவான் கல்லடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார், பேதுருவை சிலுவையில் தலையில் அரைஞ்சாங்க, ஆமாவா இல்லையா?
பவுலுடைய உபத்திரவத்தை பத்தி பைபிள் எவ்வளவு வாசிக்கும், எத்தனை முறை அடிபட்டார், எவ்வளவு முறை வாதிக்கப்பட்டார், எவ்வளவு உபத்திரவத்துல துன்பத்துல தொல்லையில. யோசிச்சு பாருங்க பவுலுடைய வாழ்க்கையில. ஒரு காலத்துல யூதர்கள் பயங்கரமா மதிக்கத்தக்க ஒரு மனிதனாக இருந்தார் பவுல். அரசு அதிகாரத்துல வேற வேலையில் இருந்தார் அவரு. ஆமென். ரோம குடியுரிமை உள்ளவரா இருந்தாரு. ஆனா அதெல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச ஒரே காரணத்தினால அவர் வாழ்க்கையில ஏகப்பட்ட துன்பங்களை அவர் அனுபவித்தார். பவுல் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த துன்பங்கள் நான் அனுபவித்தாலும் பரவாயில்ல, நான் இயேசுவை பின்பற்றது ஒருபோது விட மாட்டேன் அப்படின்னார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, சமுதாயத்துல ஜாதி இல்ல, மதம் இல்ல, எந்த சாமியாரும் சாமியும் இல்ல, உண்மையான கடவுள் ஒருவர் இருக்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், அவர் விசுவாசிக்கணும் பிழைத்துக் கொள்வான். இந்த ஒரு மாற்றத்தை சமுதாயத்துல ஒரு சமநிலையை ஏற்படுத்த முயற்சி செஞ்ச யாரா இருந்தாலும் பாருங்களேன், அவன் முடிவு என்னவாச்சு? கொல்லப்பட்டதுதான் மிச்சம். அல்லேலூயா. கொல்லப்பட்டதுதான் மிச்சம். சீசன்ல தான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க, சீசன்ல தான் தொடர்ந்து போதிச்சாங்க. நம்ம இன்னைக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல தான் வாசிக்க போறோம். திருப்பிக் கொள்வோம். நம்ம அப்போஸ்தலர் 13:39 வாசிச்ச மாதிரி, எந்த மோசேயோட நியாயப்பிரமாணம் உங்களை பூர்ணப்படுத்தல, ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுற விசுவாசம் உங்களை பூர்ணப்படுத்துகிறது. ரைட்டா? அப்போ எல்லா மனிதனையும் படைத்த கடவுள் மனுஷங்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் எதிர்பார்க்கிறார், ஒரு குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்கிறார். அந்த குவாலிஃபிகேஷன் எப்படி சொல்லலாம்? நீதி, பரிசுத்தம், இல்ல பாவம் இல்லாத நேர்மையான வாழ்க்கை, இதெல்லாத்தையும் எதிர்பார்க்கிறார். ஆனா ரைடா, அது எல்லாத்தையுமே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா பைபிள் சொல்லுது, தேவன் பரலோகத்திலிருந்து கவனமாய் பார்த்தார், நீதிமான் ஒருவன் உண்டோ என்று பார்த்தார், ஒருவனையும் காணவில்லை. எந்த மனிதனும் தன்னுடைய சுய கிரியைகளை நீதிமானாக முடியல. எந்த மனுஷனும் தான் செய்யக்கூடிய செயல்களில் பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியல. இப்ப அதற்காக தான் கடவுளா இருந்தவர் மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். பூமிக்கு இறங்கி வந்த மனிதனாகி அவர் நியாயப்பிரமாணம், அப்படின்னா தேவனுடைய சுவாபங்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளைகளை பரிபூர்ணமாய் சிலுவையில செய்து முடித்தார். இப்ப ரொம்ப சிம்பிளா மாத்திட்டார். நீ எதையுமே செய்ய தேவையில்ல, நீ என்னை விசுவாசினா நான் அவனை இலவசமா நீதிமானாக்குறேன். இந்த ஒரே ஒரு வழிதான் நீ நான் நித்திய ராஜ்யத்தை அடைவதற்கான காரணம். இது இல்லாம ஒரு வழியே கிடையாது. ராமின் சொல்லுங்களேன். சோ நீ ஸ்பெஷலா கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல விசுவாசத்தால் ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான் அப்படின்றத வாசிக்க முயற்சி செய்யலாம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அதுக்கு முன்னாடி கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்துல 19 இருந்து வாசிக்கலாம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கவனிங்க, தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேனே. அப்புறம் கிறிஸ்துவின் கூட, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கிறிஸ்துவின் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையை விருதுவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. கவனிச்சீங்களா? நியாயப்பிரமாணத்துக்காகவே நியாயப்பிரமாணத்துல செத்து போயிட்டேன். நான் இப்ப கிறிஸ்து இயேசுக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். ரோமர் 7ஆம் அதிகாரம் ஞாபகம் இருக்கா? பைபிள் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னன்னா, ஒரு கணவனும் ஒரு மனைவியும் திருமணத்துல ஒன்னா சேர்ந்து இருக்கிறாங்க. ரைட்டா? மேரேஜ் இஸ் a covenant. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை, சேர்ந்து இருக்கிறாங்க. இந்த உடன்படிக்கையிலிருந்து எப்போ ஒரு மனிதர் ஃப்ரீ ஆவார் தெரியுமா? திருமணம் செய்த இருவரில் யாருன்னா ஒருத்தர் செத்து போயிடணும். கணவனோ இல்ல மனைவியோ யாருனோ இறந்துட்டாங்க அப்படின்னா, நம்ம மேரேஜ் டைம்ல சொல்லுவோம்ல, மேரேஜ் டைம் என்ன சொன்னோம் முன்னாடியே பார்த்து? என்ன சொன்னீங்க மனைவி பார்த்து? எடுத்தோன்னு லாஸ்ட் எடுத்துன்னு போயிட்டீங்களா? வாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அது கல்யாணம் 4 வருஷம் ஆச்சு. அப்போ சொன்னது யார் ஞாபகம் இருக்கு? அதெல்லாம்
திருமணம்ன்றது தாலி இல்லை, திருமணம்ன்றது காலில் போடுற மெட்டி இல்லை, திருமணம் அப்படின்றது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் புக்கில் சைன் பண்ணுற பாருங்க அது இல்லை, திருமணம்ன்றது அரசாங்கம் சர்டிஃபிகேட் தருது பாரு அது இல்லை. திருமணம் என்பது நீ திருமணம் பண்ண போகிற நபரை பார்த்து நீ சொல்லக்கூடிய வாக்குறுதி. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் என்னுடைய சொத்து ஆஸ்தி அந்தஸ்து எல்லாவற்றிலும் மரணம் நம்மளை பிரிக்கும் வரைக்கும் உனக்கு ஒருவருக்கே நான் கணவனாக இருந்து அந்த வாக்கு சொல்றாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் மேரேஜ். வெட்டிங் வாவ்னு சொல்லுவாங்க, திருமண அறிக்கைன்னு சொல்லுவாங்க, திருமண உடன்படிக்கையினுடைய அறிக்கை அது சொல்றாங்க பார்த்தீங்களா மனைவியை பார்த்து. அதுதான் திருமணம். திருமணத்துக்கு அடையாளம் தான் தாலி, திருமணத்துக்கு அடையாளம் தான் மோதிரம், திருமணத்துக்கு அடையாளம் தான் மெட்டி, திருமணத்துக்கு அடையாளம் தான் பைபிள் மாத்துறது, திருமணத்துக்கு அடையாளம் தான் கழுத்தில் கட்டுற கயிறோ செயினோ ஏதோ என்ன, இது எல்லாமே அடையாளம் மட்டும்தான். திஸ் இஸ் மேரேஜ். நல்லா கவனிங்க. இந்த திருமண உடன்படிக்கையில் இருந்து ஒருத்தர் வெளியே வர முடியுமான்னு கேட்டால் வெளியே வர முடியாது, வரக்கூடாது. எப்போ மட்டுமே வெளியே வர முடியும் அப்படின்னா கணவனோ இல்லை மனைவி யாருனோ இறந்துட்டாங்கன்னா, ஏன்னா இந்த நபர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி இப்போ நபரே இல்லாம போயாச்சுன்னா அப்போ உடன்படிக்கை இல்லை, அந்த கவனன்ட் இப்போ இல்லை. அதே போல நியாயப்பிரமாணம் என்ற உடன்படிக்கையில் மனிதர்கள் இருந்தாங்க. பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தினால் செத்தவனானேன், அதனால இப்ப நான் கிறிஸ்துவோடு உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அப்ப நியாயப்பிரமாண கிரியையினால் அல்ல, கிறிஸ்து மேல வைத்திருக்கிற விசுவாசத்தாலே ஒரு நீதிமான் பிழைப்பான். நல்ல சொல்லுங்க பாப்போம். கடைசி வசனம் வாசிங்க, கலாத்தியர் 2 கடைசி. நான் தேவனுடைய கிருபையை நான் கர்த்தருடைய கிருபையை வேஸ்ட் பண்றது இல்ல. என்ன பண்றது இல்ல? வேஸ்ட் பண்றது இல்ல. வாசிங்க தொடர்ந்து. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. கவனிச்சீங்களா? இப்ப யோசிங்க. எல்லா சர்ச்ல எல்லாருமே எல்லாருக்கும் சொல்லி தர்றது தான், எல்லா பாஸ்டர்ஸ் எல்லா சபையிலும் சொல்றது தான், நீ இந்த மாதிரிலாம் ஒழுங்கா இல்லைன்னா நீ என்ன பண்ண மாட்ட, பரலோகம் போக மாட்டேன். நீ இந்த மாதிரிலாம் இருந்தாதான் கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ இந்த மாதிரிலாம் இருந்தாதான் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வருவ செய்வ. ரைட்டா? இப்ப நான் இந்த மாதிரிலாம் ஒழுக்கமா இருந்து இந்த மாதிரிலாம் நான் பண்ணாதான் நான் பரலோகம் போவேன் அப்படின்னா சரி, அதெல்லாம் நானே பண்ணி நானே அப்ப இயேசு எனக்காய் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை திருப்பி திருப்பி சொல்றேன், பைபிளுடைய அஸ்திபாரமாகிய அப்போஸ்தல உபதேசமே இதுதான். நீ என்ன கிரியைகள் செஞ்சாலும், ஆமா நான் நிறைய தப்பு பண்றேன் ஆனா டெய்லி ஆண்டவர் மன்னிப்பு கேட்டுறேன், அதனால பரலோகம் விட போறியா? நீ தப்பு பண்ண இருப்ப மன்னிப்பு கேட்டு இருப்ப, தப்பு பண்ண இருப்ப மன்னிப்பு கேட்டு இருப்ப, இதனால உன் வாழ்க்கையில் என்ன மாற போகுது? ஒன்றும் மாற போறது இல்லை. அதனால கிறிஸ்தவர்கள் பிரபலமாய் பேர் வாங்கி வச்சிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நிறைய பேர் சொல்றாங்க, பண்றதெல்லாம் பண்ணுவான், சண்டையான சர்ச்சைக்கு போய் பாவ மன்னிப்பு கேட்டுருவான். எவ்வளவு எவ்வளவு மட்டமா இருந்துச்சு பாருங்க. இதுக்காக இயேசு சிலுவையில மரித்தார் இல்ல. அப்போ உன்னுடைய நீதியானது நியாய பிரமாண நிமித்தமாய் வருமானால் அப்படின்னா, நீ செய்கிற நல்ல கிரியைகள் நிமித்தமாய் நீ நல்லவென்ற பேர் வருது அப்படின்னா, அப்ப இயேசு உனக்காய் மரித்தது வீணா இருக்கும். நல்ல கவனி, நம்ம யாருமே யோக்கியவான் கிடையாது. ரைட்டா? இன்னைக்கு ஒருத்தனை ஒரு ஹெல்ப் பண்ற, சோ உனக்கு என்ன ஃபீலிங் வரும்? நல்லவென்ற ஃபீலிங் வரும். ஆமா இல்லையா? நான் இன்னைக்கு ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணேன். நாளைக்கு நீ ஒரு தப்பு பண்ற, அன்னைக்கு உனக்கு என்ன ஃபீலிங் வரும்? பாவின்ற ஃபீலிங் வரும். இப்போ இன்னைக்கு நாளைக்கு இந்த 2 நாள் கணக்கு வச்சு சொல்லு, நீ நல்லவனா கெட்டவனா? நல்ல கெட்டவன் அப்படியா? சரி, இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இந்த கோகுல் இருக்காப்புல வக்கீல், 10 பேரை கொலை பண்ணிட்டேன்டா, ஒருத்தனை 10 பேரை காப்பாத்திட்டேன், ஒருத்தரை கொலை பண்ணிட்டேன், என்ன கோர்ட்டு விட்டுருமா? 10 பேரை காப்பாத்தி விட்டுருக்கல. அதுதான் பாயிண்ட். நீ எவ்வளவு நன்மை செய்தாலும், நல்ல கவனி, நீ எவ்வளவு நல்லது பண்ணாலும், நீ எவ்வளவு யோக்கியமா இருந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டு கடினமா வாழ்ந்தாலும், பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும், மகனை ஒண்ணுத்துல மிஸ் பண்ண நீ யார் தான்? நீ 10 இவ்வளவு நல்லது பண்ணிருக்கிறல்ல. இந்த சேட்டு பண்ற மாதிரி தான், ஊர்லாம் அடிச்சு ஏமாத்தி அநியாய வட்டிக்கு விட்டு நகையை வச்சு சம்பாதிச்சு மொத்தமா சம்பாதிச்சிருவான். வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுருவான். இப்ப இதனால ஆச்சு, இவன் பாவம் போச்சு இல்ல. போன வாரம் சொன்ன ராபின் ஹுட் கதை ஞாபகம் இருக்கா? ராபின் ஹுட் அவன் யாருன்னு கடைசியும் தெரியல, சரித்திரத்தில் அப்படி ஒரு ஆள். என்ன பண்ணுவான்? எல்லா பணக்கார வீட்டுல இருந்து கொள்ளடிச்சு திருடி ஏழைகள் வீட்லயா போய் சப்ளை பண்ணுவாப்ல மொத்தமா. இப்ப அதனால இவன் நல்லவனா இல்ல. நான் அநேகருக்கு ஹெல்ப் பண்ணனால நான் அநேகர்கிட்ட திருடினது இல்லாம போயிட போதா? இல்ல. அப்போ எவ்வளவுதான் நீதியான காரியங்கள் பண்ணாலும், எவ்வளவுதான் யோக்கியமான, எவ்வளவுதான் பரிசுத்தமான வேலைகள் செய்தாலும், ஒரே ஒரு தப்பு பண்ணிதான் நீ பாவிதான். இப்ப சொல்லு, தப்பு பண்ணாத மனுஷன் ஒருத்தர் காட்டு. உலகத்துல யாருன்னா ஒருத்தர் இயேசுவை தவிர்த்து யாருமே கிடையாது. அப்ப மனிதன் இறந்தால் கடவுள்கிட்ட சொர்க்கத்துக்கு நிச்சயமா போக முடியாது. இது பத்தாத குறைக்கு பூமியில வாழ்ற வாழ்நாள் ஃபுல்லா நீ பண்ண பாவத்தை யோசிச்சு பார்க்கும் போதெல்லாம் உனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். உனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும்.
அந்த கில்ட்டி ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு நிறைய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா மாட்டுவே, டவுட்டே இல்லை, கேரண்டி மாட்டுவே. கோர்ட்ல பண்ணி வச்சிருவாங்க, ஜட்ஜ் யுவர் கில்ட்டின்னு முத்திர குத்தி போடாவில் அனுப்பிடுவார். இது ரெண்டு கண்டிப்பா நடந்துரும். ஒன்று, நீ கில்ட்டி ஃபீலிங்ல நீ வந்துட்டு அதை நீ பண்ண பாவத்தை யோசிக்கும் பயந்து 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 வாழ்ந்துட்டு இருப்ப. எந்த கில்ட்டியும் கிடையாது, படா என்னடா தப்பு இருக்குது அப்படி பண்ணா, ஒரு தப்பு இல்லை தைரியமா பண்ணிக்கிட்டு இருந்தா கன்ஃபார்மா மாட்டுவேன். நீ கில்ட்டின்னு ஒத்துக்க பண்ற பத்தியா, குற்றவாளின்னு ஒத்துக்க பண்ற பத்தியா, போய் கோர்ட்ல நிக்க வச்சு குற்றவாளின்னு ப்ரூவ் பண்ணி ஜட்ஜ் தூக்கி உள்ள வச்சுருவார். போ முடிச்சு. ரெண்டுத்துல எதனா ஒண்ணு கண்டிப்பா நடந்துரும். இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தால மட்டுமே தான் உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதுன்றது மாத்திரமல்ல, இனி நீ பாவம் செய்யாதபடிக்கு அவருடைய பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமா, நானும் ஒரு காலத்துல பயங்கரமான கஞ்சால் இருந்தேன். விடணுன்ற ஆசை துளி அளவும் கிடையாது, விட்டுறலான்ற எண்ணம்லாம் கிடையாது. இப்போத்தி எப்படி அடிக்கிறோம், போப்போ விட்டுருவோம், அதெல்லாம் லைஃப்ல யோசிச்சதே கிடையாது. என் வாழ்க்கையில் இயேசு என்ன சந்திச்சாரு, ஒரே ராத்திரி ஒரே ஸ்பாட் மொத்தமா ஸ்டாப் பண்ணேன். ஆச்சு 15 வருஷம் கிட்ட ஆக போகுது, இன்னைக்கு வரைக்கும் திருமணம் தொட்டதே கிடையாது. ஆமென். இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசத்தால் நீ செய்த பாவங்களை அவர் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, இனிமே நீ பாவம் செய்யாதபடிக்கு அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். வரல சொல்லுவீங்களா? அப்போ உன் நீதியானது நியாய பிரமாணத்தில் வருமாறு கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? ஓகே, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே, ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? சிம்பிளான கேள்வி. நீ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய பரிசுத்த ஆவியினர் உங்களை கொடுத்தார்ல, எது நிமித்தமா கிடைச்சது? நீ நல்லவனா வாழ்ந்தனாலயா, இல்ல இயேசுவை விசுவாசித்த விசுவாசத்தால மட்டுமே வா? விசுவாசத்தால மட்டும்தான். இன்னைக்கு அநேக சபைகள்ல இந்த சத்தியம் நல்லா தெரியும், விசுவாசத்தால் மட்டுமே இயேசு பரிசுத்தாவை தந்திருக்கிறார். பரிசுத்தாவை பெறுவதற்கோ நான் ரட்சிக்கப்படுவதற்கோ நான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் எடுத்து எதுவுமே செய்யல அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் அதையும் தாண்டி நீ வந்துட்டு வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பா உபவாசம் போடணும். ஆமா, வருஷத்துக்கு ஒரு முறை 40 நாள் ஃபாஸ்டிங், லென்த் நாட்கள். இல்லையா? கேட்டா இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். பைபிள் என்ன சொல்லுது? இயேசு புசியாமலும் குடியாமல் இருந்தார். இவன் என்ன பண்ணுவான்? ஒரு 12 மணி நேரம் சாப்பிடாம இருப்பான் மிஞ்சி போனா. அது அப்பப்போ தண்ணி, அப்போ ஒரு டீ, ஒரு காஃபி, ஒரு ஜூஸ், ஒரு வாழைப்பழம். ஆனா இளவெடுத்து தின்னே தொலைஞ்சிடலாமே. ஜூஸ், காஃபி, பனானால நல்ல சுகர் கண்டென்ட், நல்ல எனர்ஜி கிடைக்கும். அப்புறம் என்ன பெரிய ஃபாஸ்டிங்? இஸ்லாமியர்கள் பண்ற மாதிரி தான். ரம்ஜான் மாசம் வந்த உடனே காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இட்சி கூட முழுக மாட்டாங்க. 6 மணி தாண்டுச்சுன்னு சொல்லுங்க. ஆமா, நீங்க சைதாப்பட்டுலாம் பாருங்க, நைட்டு 2-3 மணிக்கெல்லாம் பிரியாணி கிடைக்கும். ரம்ஜான் சீசன் வந்துச்சுன்னா அவங்களுக்கு சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். ஏன்னா 12 மணிக்கு மேலே பிரியாணி சாப்பிடலாம் ஜாலியாக போயிட்டு. ஆமா, ஸோ பலமுறை சர்ச் மசாலோட கூப்பிட்டு போயிருக்கிறேன். அப்போ இதெல்லாம் செய்வதனால வாழ்க்கை மாற போறது இல்லை. இதெல்லாம் செஞ்சா தப்பா? ஆமா, தப்பு தான். ஏன் தப்பு தெரியுமா? கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல ஒன்று செய்யற பத்தியா, அது மேலதான் உன் கவனம் போகும். உண்மையா உன்னை படைச்ச கடவுள் யாருன்ற நீ சுத்தமா மறந்துடுவேன். நம்ம இந்த சாமிக்கு இருக்கட்டும் உங்களை கையில் இல்லை, கலர் டிசைன் நிறைய கட்டியிருப்பாங்களா பக்தியா. திடீர்னு வாழ்க்கையில் பயமோ இல்லை பிரச்சனையோ வந்துருச்சு, டக்குன்னு ஞாபகம் எது மேல போகும்? சிம்பிள் லாஜிக் சொல்லுது, கயிறு உன காப்பாத்துமா? காப்பாத்துமா? காப்பாத்தாது. அப்போ நம்ம கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமோ, கவனிங்க, கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல என்னெல்லாம் நம்ம செய்யறோமோ, அது கடவுள் மேல் இருக்கிற எண்ணத்தை விட்டு உன்னுடைய செய்கையின் மேலதான் உன்னோட கவனங்கள் அதிகமாக கொண்டு போகுது. சிம்பிளா சொல்ல போனா கடவுளை விட்டு உன்னை அழகா பிரிச்சு தூரம் கொண்டு போய்கிட்டு இருக்கு. இதுக்கு பேர் மட்டும் கடவுள் நம்பிக்கை, ஆனா கடவுளுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஜபமாலை போட்டுக்கு வைங்க, இல்ல ஜபமாலை போட்டுக்கு வைங்க, சிலுவை மாட்டிக்கு வைங்க. எதனா ஒரு பிரச்சனை வந்தோடனே சிலுவை கட்டியா பிடிச்சுன்னு அது உன்னை காப்பாத்தாது. அது உன்னை காப்பாற்ற வாய்ப்பே கிடையாது. நீ செய்கிற கிரியைகள் உன்னை ஒருபோதும் காப்பாற்றாது. அவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் மட்டும்தான் உன்னை. ஆமா, அப்போ ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாய பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாசத்தின் கேள்வியினாலேயோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்தினாலே முடிவு பெற போகிறீர்களோ?
இத்தனை புத்தியினரா, இவ்வளவு முட்டாள் பசங்களா? கலாத்திய சபை பார்த்து பவுல் எழுதின லெட்டர். பவுல் கேட்கிறார், கரெக்டா ஸ்பிரிச்சுவலா லைஃப் ஸ்டார்ட் பண்ண. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் ஆல் அபவுட் ஹேவிங் ஃபெய்த் இன் காட். இந்த ஃபெய்த்ன்றது அன்ரீசனபிள் ஃபெய்த் இல்ல, இட் இஸ் a reasonable faith. எல்லா மதங்கள்லயும் கடவுள் நம்பிக்கைன்ற பேர்ல இவங்களாவே ஏற்படுத்தப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கு. ஆனா நாம நம்புறோம்னு சொல்ற பத்தியா, நாம் நம்புகிற நம்பிக்கைக்கு எல்லாம் ஆதாரம் இருக்கிறது. அதுல முக்கியமான ஆதாரம் இயேசு மனித அவதாரம் எடுத்து வந்தார்ன்றதை யாராலும் நிராகரிக்க முடியாது. அவர் மரித்தார், மரித்து பின்பு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் அப்படின்றதும் சரித்திர ஆதாரமா இருக்கிறது. பைபிளை வாசிக்க தேவையில்லை, ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது. இது யாரும் நிராகரிக்க முடியாது. Amen. So we have a faith which is not our faith. It is a faith which can be reasoned. இது நியாயப்படுத்த முடியும், நிரூபிக்க முடியும். இது நாமவே உருவாக்கிய ஒரு நம்பிக்கை இல்ல. இந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி ஆண்டவர் மேல் நம்பிக்கை உள்ளவரா இருக்கிறோம். பெரிய வித்தியாசம் இருக்குது. நல்லா கவனிங்க. அப்போ இத்தனை பாடுகளில் வீணாய்ப்பட்டீர்களோ அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்கிறார். இப்ப நல்லா கவனிங்களேன். உங்க எல்லாருக்குமே பர்சனலா இயேசு உண்மையான கடவுள்ன்ற நம்பிக்கையை தாண்டி இயேசு உங்க வாழ்க்கையில் என்ன செஞ்சாருன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இன்னும் சொல்ல போனா என்னை விட உங்க எல்லாருக்கும் அனுபவங்கள் அதிகமாகவே இருக்கு, பல விதங்கள்ல. இல்ல, உங்கள எல்லாருமே சபையில் ஒரு முறையாக சாட்சி சொல்லிக்கிறீங்க, இப்படி ஒரு காரியம் லைஃப் நடந்தது, ஆனா ஏசப்பன் இப்படி ஒரு காரியம் செஞ்சாரு, இப்படி ஆகிறதுக்கு சாத்தியமே இல்லை. நடந்திருக்கா இல்லையா? நடந்திருக்கா இல்லையா? ஆமா. அப்போ இது வந்துட்டு வெறும் நம்பிக்கை மாத்திரம் அல்லது நம்பிக்கையை சார்ந்த அனுபவமும் உங்க வாழ்க்கையில் இருக்கு, இருக்கா இல்லையா? அதுதான் இங்க பவுல் சொல்றாரு பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதனாலே செய்தார். நீங்க இயேசுவை விசுவாசத்தினால, நீங்க இயேசுவை விசுவாசித்தபடினால அவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செஞ்சிருக்காரு இல்லையா? எத்தனை பேர் உங்க லைஃப்ல மிராக்கிள் அனுபவிச்சிருக்கிறீங்க? மிராக்கிள்ஸ் அனுபவிச்சிருக்கீங்க? இல்லைன்னா கீழே அவங்க கை தூக்கு, ஆமான கை தூக்குங்க. ஆமாம், என் லைஃப்பில் நான் பார்த்துருக்கேன். நான் ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் பார்த்து இப்போ என் லைஃபே ஒரு மிராக்கிள்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிற என் பிரச்சனைலாம் நான் ஒருவேளை இயேசு யார் கடவுள் யாருன்னு புரியாமல் இருந்துச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு யாரோ 2 பேரை குத்தி போட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். ஆமாம், கண்டிப்பாக செஞ்சுருப்பேன். இப்போ ஆண்டவர் யாருன்றது புரிஞ்சதுனால தான் வந்துட்டு என்னாலும் பரவாயில்ல, தப்பா போகக்கூடாது, இயேசுக்காக வாழ்ந்துட்டு கரெக்டாக வாழ்ந்துட்டோம். நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார், அவர் ஒருபோது விட மாட்டார். ராமேன் சொல்லுங்களேன். அந்த தைரியத்தை தான் வாழ்க்கை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ராமேன் சொல்லுங்க. ரைட், தொடர்ந்து வாசிக்கலாம். 6வது வசனம். அப்படியே ஆபிரகாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் என்ன பண்ணா? விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன எண்ணப்பட்டுச்சு? திருப்பி அப்போஸ்தலருடைய மையமான உபதேசம் இதுதான். உன் விசுவாசத்தால மட்டும்தான் நீ நீதிமானாக்கப்படுற, எந்த கிரியையினாலும் கிடையாது. ரைட்டா? ஆமா, தொடர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஓகே. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குறார். யாரை நீதிமானாக்குறாரு? புறஜாதிகளை. கவனிங்க, விசுவாசத்தினாலே புறஜாதிகளுக்கும் நீதிமானாக்குகிறார். இன்னைக்கு அநேக புறஜாதினா யார் தெரியுமா? இஸ்ரவேல் அல்லாதவர்கள். இஸ்ரவேல் நாட்டில் இஸ்ரவேலராகவே இயேசு மனித அவதாரம் எடுத்து அங்கே தான் பிறந்தார், வளர்ந்தார், வந்தார், மரித்தார், உயிர் தெழுந்தார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவர்களை தவிர்த்து உலகமெங்கும் இருக்கிற எல்லாருமே புறஜாதிகள். இங்க ஜாதின்ற வார்த்தை ஜாதி இல்ல, தி அதர் நேஷன்ஸ். அது தமிழ் வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ ரீசெண்டாக பண்ணல. அதனால 300 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதி என்ற வார்த்தை இந்த லோக்கல் காஸ்டிசம் மாத்திரம் குறிக்கல. ஜாதி என்ற வார்த்தை தேசங்களுக்கு குறிக்குது. நேஷன், மக்கள் குழுக்கள், தேசங்களுக்கு குறிக்குது. ரைட்டா? புறஜாதிகள் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரவேலை தவிர்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே. அப்ப வாசிங்க, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாலே கண்டு உனக்குள் சகல சாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நியாய பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்திற்கு உட்பட்டு இருக்கிறார்கள். கவனிச்சீங்களா? இதெல்லாம் செஞ்சா என் வாழ்க்கையில நல்லா வந்துருவேன்னு ஒரு விசுவாசம் உனக்குள்ள இருந்ததுன்னா அது பேர் விசுவாசம் இல்ல, அது பேர் சாபம். இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு, இப்படி பண்ணா சரியாயிடும்,
இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, இப்படி ஒரு பரிகாரம் செலுத்தினா சரியாயிடும், இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இப்படி பிராயச்சித்தம் செலுத்தினா சரியாயிடும், அது பேர் சாபம். உன்னை காப்பாத்தாது, உன்னை காப்பாற்ற வழியே கிடையாது. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகி யாவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அப்ப கவனி, பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாண சட்டங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே கடைபிடிச்சாதான் ஒருத்தன் நீதிமான். அப்படி அப்படி எல்லாத்தையும் கடைபிடிச்சா ஒரு நபராவது இருக்காங்களான்னு கேட்டா யாருமே கிடையாது. அப்ப எல்லாருமே எதுக்குள்ளதான் இருக்கிறாங்க? சாபத்துக்குள்ளதான். எல்லாமே எதுக்குள்ள இருக்கிறாங்க? சாபத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் பாருங்க 11. நியாய பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஆண்டவர் மோசே மூலமாய் நியாய பிரமாணத்தை கொடுத்தாருல, என்ன சொன்னார்னா இதை செய்கிறான்னு சொல்லி கொடுக்கல, இதை கொடுத்த என்ன விசுவாசி உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ற பத்தி அந்த ரூல்ஸை வச்சு உன்னோட கூட உடன்படிக்கை பண்றான்ல, இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்தியவரை விசுவாசி அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினவரை மறந்துட்டாங்க, உடன்படிக்கையை பிடிச்சுக்கிட்டாங்க, ரூல்ஸ் சட்டங்களை பிடிச்சுக்கிட்டாங்க. இதை பிடிச்சி சட்டங்களை செய்து 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 வாழ ட்ரை பண்ண அப்படின்னால இவர்கள் ஆண்டவரை மொத்தமா மறந்துட்டாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த சட்டத்தில் என்ன சொல்லி கொடுத்திருக்காருன்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். யாரும் விசுவாசிக்கிறவன் இந்த சட்டத்தை கொடுத்து இதன் அடிப்படையில் உடன்படிக்கையை ஏற்படுத்தியாரு விசுவாசிக்கிறவன். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? தொடர்ந்து வாசிக்கலாம். நியாய பிரமாணமோ விசுவாசத்துக்குரியது அல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்குரிய பலியை வந்து செலுத்தணும். பலி செலுத்திட்டான் அப்படின்னா அவன் பண்ண தப்புக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் இல்லை, தேவையில்லை. அவன் பண்ண தப்புக்கு அவன் பலி செலுத்தலன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் நிச்சயமா. இவன் பண்ண தப்புக்கு இவன் அடி வாங்கணும். அதுக்கு பதில் ஒரு மிருகத்தை பலி செலுத்தியாச்சுன்னா பிரச்சனை சால்வ்டு. அப்ப நியாய பிரமாணத்தை செய்கிறவன் தான் அதனால பிழைப்பானே தவிர நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் யார் நீதிமானாக முடியாது. ஏன்னா நியாய பிரமாணம் விசுவாசத்துக்குரியதல்ல. ரைட்டா? ஆமா, தேவனோ விசுவாசத்திற்குரியவர். தொடர்ந்து வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறச்சாதிக்கும் வரும்படியாகும். ஆவி குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. போதும். இப்ப கவனிங்க, மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் அப்படின்னா எவன் எல்லாம் பிரமாணத்தின்படி கரெக்டா வாழலையோ அவனை சிலுவை மரத்தில் அறைவார்கள். இயேசு மாத்திரம் சிலுவையில் அறையல. அந்த காலத்தில் எவெல்லாம் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டானோ மரண தண்டனை அப்படின்னா சிலுவை தண்டனை. இப்போ எந்த பாவம் செய்யாத இயேசு நமக்காய் சிலுவையில் மரித்தபடியினால், பாவம் பண்ணவும் சிலுவையில் அறையப்பட்டான் இல்ல, பனிஷ்மெண்ட் டு டெத் அப்படின்னா crucifixion, சிலுவை மரணம். ரைட்டா? இப்ப எந்த பாவம் செய்யாத இயேசு நமக்காய் சிலுவையில் மரித்த அப்படின்னா அப்ப அது கணக்கு எங்க போச்சு? என்ன கணக்கு இது? ஏன்னா தப்பு பண்ணா சிலுவையில் சாகடிச்சு ரைட்டு, இவர் எந்த தப்பு பண்ணல, இவர் ஏன் செத்தாரு? அப்ப அங்கதான் அவர் விசுவாசிப்பதால் அவர் சிலுவை மரணம் நம்மளுடைய பாவங்களை ஃபுல்லா பூர்த்தி செய்யுது. அதை விசுவாசிச்சா போதும், நாம் பிழைத்துக் கொள்வோம். ரைட்டா? ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன சொன்னாரா? ஆபிரகாமே, உன்னுடைய சந்ததிக்குள்ளாய் உலகமே ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா நாட்டில் பிறந்தவர். ரைட்டா? கல்தேயர் பட்டணத்தில் இருந்தவர், ஊர் என்ற ஊர்ல வாழ்ந்தவர். அவருடைய சந்ததியாய் உருவாகி வந்தவர் தான் இந்த இஸ்ரவேல் என்ற தேசம். ரைட்டா? நான் சொல்றது பைபிள்ல ஒரு வசனம் மட்டும் இல்லை, ஹிஸ்டரி. நான் சொல்றது கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க, அப்படியே தான் இருக்கும். Who is the generation of Abraham னு கூகுள்ல அடி, இஸ்ரேல் அது ஜெனரேஷன் ஆஃப் ஏப்ரஹாம்னே வரும். இஸ்ரவேலர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி எல்லாம். ரைட்டா? பைபிள் வந்து ஏதோ கிறிஸ்டின்ஸ்க்காக ஒரு புக்கு, ஹிஸ்டாரிக்கல் புக். இப்போ நான் பல பேர்கிட்ட சேலஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். முடிஞ்சா இந்த பைபிள்ல நடந்த சம்பவம்னு சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒன்னாவது இல்ல பொய் கதை நிரூபிச்சு காட்டு. முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு. வாய்ப்பே கிடையாது. இது எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் புக், இது எல்லாமே சரித்திரத்தில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே சொல்லுவோமா? சரி, டைம் இல்லை, கொஞ்சம் வேகமா போலாம். இப்போ என்ன அப்படின்னா, சரி நான் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் முடிக்க முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஸோ 14ஆம் வசனம் வரைக்கும் நீ முடிக்கலாம்.
நெக்ஸ்ட் வீக் நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணலாம். 15 இருந்து 3ஆம் அதிகாரம் ஃபுல்லா தொடர்ந்து 4ஆம் அதிகாரத்தை பார்க்க போறோம். 4ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதி. இது ஒரு முக்கியமான சத்தியம் அப்படின்றனால நிதானமா சொல்லி தரேன் உங்களுக்கு. பொறுமையை கேட்டு கத்துக்குங்க. ஆமென். ஆமா, ரொம்ப சிம்பிள். அப்போஸ்தலர்களுடைய அடிப்படையான உபதேசம் கிரியினால் நீதிமானாக்கப்படுவது அல்ல, விசுவாசத்தால். ஆமா, உன் நீதியானது நியாய பிரமாணத்தால் வருது அப்படின்னா கிறிஸ்து உனக்கு கை மறித்தது வேஸ்டா போயிடும். ரைட்டா? விசுவாசத்தால் மட்டும் தான் நீதிமான் பிழைப்பான். அதுல 13, 14 வசனம் வாசிங்க, நம்ம நீங்க முடிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14. சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா சொல்லுமா? ஆபிரகாம் என்ற ஒரு நபரை கர்த்தர் அழைத்தார். நம்ம ரோமர் 3ஆம் அதிகாரம் போனவர் பார்த்தோம்ல, அதுலயும் ஆபிரகாம் எக்ஸாம்பிள் எடுத்திருப்பார்ல. இப்பதான் ஆபிரகாம் மறுபடியும் கலாத்தியர்ல சொல்றாரு. இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஃபுல்லா படிச்சாதான் புரியும். அடுத்த வாரம் படிப்போம். நம்ம இப்போதைக்கு சத்தியத்தை கவனி. ஆபிரகாம் என்ற ஒரு நபரை அழைத்தார். அந்த ஆபிரகாம், அவனுக்கு எந்த சட்டமும் இல்லை, எந்த சர்ச்சும் இல்லை, எந்த பாஸ்டரும் இல்லை, எந்த பைபிளும் அவன் கையில் இல்லை, அவனுக்கு யாரும் போதிக்கிறதுக்கு எந்த உபதேசமும் இல்லை. ஆண்டவர் நேரடியாக ஆபிரகாம் கிட்ட பேசினார். சம்டைம்ஸ் சத்தம் கேட்கும், வானத்துல கேட்கும். திடீர்னு ஆண்டவர் வந்துட்டு மனுஷாவதாரமாய் ஒரு தேவ தூதனாய் பூமியில் இறங்கி வந்து அவர்கிட்ட வந்துட்டு பேசிட்டு போவாரு. ரைட்? இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் இயேசுவை முழுமையாக விசுவாசித்தான். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, திருப்புங்க. யோவான் 8ஆம் அதிகாரம், யோவான் 8ஆம் அதிகாரம் 54 செய்வோமா? இல்ல, 52 இருந்து வாசிக்கலாம். யோவான் 8:52. அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீ பிசாசு பிடித்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறோம். ஆபிரகாமும் தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், நீயோ ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் என்றென்றைக்கு மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்கிறாய். கவனிங்க. இப்ப யூதர்கள் இயேசுவை பார்த்து திட்டுறாங்க. டேய், உனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு உன் பிசாசு தான் முடிச்சது. யார்? இயேசுவை பார்த்து சொல்றாங்க யூதர்கள். ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் எங்க தீர்க்கதரிசிகள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. நீ நானா என்ன விசுவாசினா என் வார்த்தைகளை கை கொண்டா நீ மரிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ற. நீ உனக்கு பேய் பிடிச்சது கன்ஃபார்ம். தொடர்ந்து வாசிங்க. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். இயேசு பிரதித்திரமாக, என்னை நானே மகிமைப்படுத்தினால் வீணாயிருக்கும். என் பிதா என்னை மகிமைப்படுத்துவார், அவரை உங்கள் தேவன் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களே. என்ன சொல்றாருன்னா, இப்ப என்ன பத்தி நான் என்ன செய்ய போறேன்றது நானே மேன்மையா சொன்னா அது அவ்வளவு நல்லா இருக்காது. நீங்க பிதான்னு சொல்லி யாரை கும்பிடுறீங்க? அவர் என்ன மேன்மைப்படுத்துவார் அப்படின்னா, இவர் சிலுவை மரணத்தையும் உயிர்த்ததை பத்தி சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா என்ன சொல்றாரு? என்ன விசுவாசினா, நான் சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சினா நீ சாக மாட்டேன்றாரு. ரைட்டா? ஆக்சுவலா இயேசு சொல்ற சாவுன்றது பூமிக்குரிய சாவு இல்லை. அப்படி சாகாம இன்னொரு 1000 வருஷம் அப்படியே நான் உயிரோடு இருக்க போறேன், அந்த மரணத்தை பத்தி பேசல. மரணம் என்ற வார்த்தை ஆக்சுவலா என்ன மீனிங் தெரியுமா? யாருன்னா சொல்லுங்க. மரணம் என்ன மீனிங்? பிரிவினை. டெத் இஸ் நத்திங் மீன்ஸ் செப்பரேஷன். இப்ப பிசிக்கல் டெத்ன்றது செப்பரேஷன். என்ன செப்பரேஷன்? வெளியே வந்துடுறது, அதான் டெத்து. சாவு. நம்ம அநேக நேரங்கள்ல இந்த டெத்ன்ற வார்த்தை, சாவுன்ற வார்த்தைக்கு மீனிங் எப்படித்தான் புரிஞ்சு வச்சுருக்கிறோம். விமல் ஒருத்தர் இருந்தாரு, செத்து போயிட்டாரு, அவ்வளவுதான், இல்லாமே போயிட்டாரு. இல்லவே இல்லைன்னு. உண்மைதான், இல்லதான். எங்க இல்ல? பூமியில மனுஷனா இல்ல, அவ்வளவுதான். இப்ப யோசிச்சு பாருங்க. பைபிள் சொல்லுது, இந்த சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கூடாரம், இதுக்குள்ள நான் இருக்கிறேன். நான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாடி, இது பிசிக்கல் பாடி. கண்ணில் தெரியுது பிசிக்கல் பாடி. உண்மையான மனுஷன் நான் அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் பாடி. நான் கண்ணில் தெரிய மாட்டேன், நான் இதுக்குள்ள இருக்கிறேன். ரைட்டா? எனக்கு பிசிக்கல் டெத்னு ஒன்று வரும். அப்ப அந்த பிசிக்கல் டெத்ன்ற மொமெண்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நானு இந்த பாடிக்குள்ள இருந்து நான் வெளியே வந்துருவேன். இப்ப நான் ஸ்பிரிச்சுவல் பீயிங், ஆவிக்குரிய பீயிங் அப்படின்றது நான் கண்ணில் தெரிய மாட்டேன். இந்த பாடி கண்ணில் தெரியுமா? தெரியும். ஆனா நான் வெளியே வந்துட்ட பிறகு பாடி வேலை செய்யுமா? என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? அடக்கம் பண்ணுவாங்க. அது அவ்வளவு அடக்கமா சொல்றீங்க? தைரியமா சொல்லுங்க. யார் செத்தாலும் அடக்கம் பண்ணணும். என்ன பண்ணுவாங்க? ஆமா, அடக்கம் பண்ணுவாங்க. ரைட்டா? இப்ப கவனிங்க. இதுதான் வந்து டெத், செப்பரேஷன். The separation of body and soul is called death.
இப்ப இயேசு மரணம்னு சொல்றாரு, என்ன சொல்ல தெரியுமா? மனிதன் பாவம் செய்தபடியினால் மனிதனை உண்டாக்கி கடவுளை விட்டு அவன் பெர்மனண்டா பிரிஞ்சிட்டான். இப்ப என்ன சொல்றாருன்னா, என்னுடைய வார்த்தைகள் நீ கடைபிடிச்சினா நீ மரணத்தை காண்பதில்லை அப்படின்னு அர்த்தம். நீ ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு பாதாளத்துக்கு போக மாட்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் தான் சொல்லுது, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் விக்கிரகாராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் களவு செய்கிறவரும் திருடுகிறவர்களும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகி அக்கினியும் கந்தமும் கடலிலே பங்கடைவார்கள். அப்போ அது என்ன அர்த்தம் தெரியுமா? கடவுள் பாதாளத்தில் இருக்க மாட்டார், கடவுள் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் விட்டு நிரந்தரமாய் பிரிவதுதான் மரணம், எட்டர்னல் டெத். மனிதனாய் பிறந்த ஒரு மனிதனுக்கு, ஒரு நபருக்கு பிசிக்கல் டெத் தான் இருக்கே தவிர எட்டர்னலா டெத் கிடையாது, நித்தியமா டெத் கிடையாது. ஒண்ணு நித்திய காலமாய் கடவுளோடு கூட சொர்க்கத்தில் இருக்க போற, இல்ல நித்திய காலமாய் கடவுளை விட்டு பிரிச்சு பாதாளத்தில் இருக்க போற. ஆக மொத்தத்தில் நித்திய காலமா இருக்கதான் போற, எண்டே கிடையாது. அதான் இயேசு சொல்றாரு, என் வார்த்தைகளை நீ கடைபிடிச்சினா உனக்கு மரணம் இல்லை அப்படின்றப்ப பிசிக்கல் டெத்தை பத்தி பேசல, ஸ்பிரிச்சுவல் டெத்தை பேசுறது. அப்படின்னா தேவனை விட்டு கம்ப்ளீட்டா பிரிஞ்சு பாதாளம் போற பத்தியா, பாதாளம் உனக்கு இல்ல, என்னை விசுவாசிப்பதால் நீ நீதிமன் ஆவ, நான் உன்னை பரலோகம் கொண்டு போவேன்றாரு. இது இவனுங்களுக்கு புரியாம, இவனுக்கு பேய் புடிச்சிட்டு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ஆபிரகாம், எங்க அப்பா ஆபிரகாம் செத்து போயிட்டாரு, இவன் என்ன புதுசா வந்துட்டு சாவு இல்லை இவன்றான். தொடர்ந்து வாசிக்கலாம். அப்ப இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, இவனுக்கு என்ன கேக்குறாங்க? 55 ஆயினும் நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன், அவரை அறியேன் என்று சொல்வேனாகில் உங்களை போல நானும் பொய்யனாய் இருப்பேன். யார் சொல்றது? யார் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாரு? அவரை நான் அறிந்து அவருடைய வார்த்தையை கை கொண்டிருக்கிறேன். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான். போதும். இப்ப கவனிங்க, இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையா இருந்தான் கண்டு. இப்ப இயேசு வாழ்ந்த காலம் எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்றதுல இருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி, the very first century, முதலாம் நூற்றாண்டுல இயேசு வாழ்ந்தவர். நம்ம 21ஆம் நூற்றாண்டுல இருக்கிறோம். அப்படின்னா இயேசு பிறந்த பிறகு நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் இருந்தேனா? உங்களுக்கு தெரியலையோ? சரி, நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இருந்தீங்களா? அதுவும் தெரியலையா? சொல்லுங்க. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இருந்தோமா? இல்ல, பிறந்த பிறகுதான் வந்தோம். ரைட்டா? இயேசு அப்படி கிடையாது. அவர் இன்றென்றைக்கும் கடவுளாக இருக்கிறவர். மனிதனுக்காக மனித அவதாரம் எடுத்து பூமிக்கு இறங்கி வந்தார். அதனால்தான் அவரு யோசேப்பு மரியாள் இருவருடைய திருமண வாழ்க்கையில் சரீர உறவு கொண்டு வித்துக்களினால் பிறந்தவர் அல்ல. மரியாள் வந்துட்டு திருமணம் செய்வதற்கு முன்பாகவே மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பம் தரிக்கப்பட்டார். யோசேப்பு டவுட் வந்துச்சு, ஐயோ இவ மோசமான போல்க, இப்போதான் என்கேஜ்மெண்ட் அதில் மோசமாயிட்டார். அப்போ அவளை எப்படியே தள்ளி விட்டுறணும்னு பிளான் பண்றப்போ காபிரியல் தூதன் யோசேப்பு இடத்தில் பேசுறார், உன்னிடத்துல பிறக்க போற பிள்ளை பரிசுத்த பிள்ளை, அவளை தள்ளி விட்டுறத சேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ மனிதனுடைய வித்துக்களினால் இயேசு பூமியில மனித அவதாரமாய் பிறந்தவர் அல்ல. ஜீசஸுடைய பர்த் அப்படின்றது வர்ஜின் பர்த், இட்ஸ் எ மிராக்குலஸ் பர்த். கன்னியாகிய மரியாளுடைய வயிற்றில் கர்ப்பம் தரித்தவர் இயேசு. அவர் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டவர் அல்ல, தேவனாய் இருந்தவர், மனித அவதாரம் எடுத்து பூமியில் இறங்கி வந்தவர். நம்ம பிறக்கும் போதே பாவியா பிறந்து செய்யற செயல் எல்லாமே பாவமாவே செஞ்சு தப்பிக்கிறதுக்கு வாழ்றது வழி இல்லைன்னு அலைஞ்சிட்டு இருக்கோம் பத்தியா? அந்த மாதிரி இயேசு கிடையாது. அவர் மனித அவதாரம் எடுத்து வந்த போதிலும் கூட அவர் முழு தெய்வமாய் முழு மனிதனாய் இருந்தார். அவரிடத்தில் பாவத்தன்மையும் இல்லை, அவர் எந்த பாவமும் செய்யவும் இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று யார் என்னை குறை கூற முடியும் என்று கேள்வி கேட்டவர். அல்லேலூயா. அப்போ இயேசு வாழ்ந்த காலத்துக்கும் ஆபிரகாம் வாழ்ந்த காலத்துக்கும் தோராயமா ஒரு 2500 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குது. நமக்கும் இயேசு வாழ்ந்த காலத்துக்கும் 2000 வருஷம் டிஃபரன்ஸ் இருக்குது. இயேசு வாழ்ந்ததுக்கும் ஆபிரகாம் வாழ்ந்ததுக்குமே ஒரு 2500 வருஷம் வித்தியாசம் இருக்குது. ஆனா இயேசு சொல்றாரு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்ன காண ஆசையா இருந்தா என்ன கண்டு களி கூர்ந்தான் அப்படின்றாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல இவனுக்கு. ஏன்னா இவனுக்கு முதல்ல இயேசு கடவுளை ஏத்துக்கல. இவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கிறாரு, இவர் தானே சகலத்தையும் படைச்சாரு. ஆமென். ஆமா, ஆபிரகாம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், அப்புறம் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் வாசி பாருங்க. கர்த்தருடைய தூதரானவர், the angel of the Lord, அங்க ஏஞ்சல் சொல்லப்பட்டிருக்கு. ஞாபகம் இருக்கா? நம்ம தான் ஒரு 2 months பேக் உங்களுக்கு டீடைலா சொல்லி கொடுத்தத பத்தி ஞாபகம் இருக்கா? பழைய ஏற்பாட்டில் இயேசு இல்ல, இப்பதான் இயேசு இல்ல, பழைய ஏற்பாட்டில் இயேசு இருக்கிறார். ஏகப்பட்ட எவிடன்ஸ்னால காட்ட முடியும். கர்த்தருடைய தூதரானவர் தமிழ் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது அந்த கர்த்தருடைய தூதரானவர்னு வரும்போது கர்த்தர்ன்ற வார்த்தை மட்டும் திக்கா பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா மை ஒழுங்குனதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பர்பஸ்ஃபுல்லாவே போல்ட் லெட்டர்ஸ்ல பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சாதாரணமா தூதர்கள் சொல்லப்படுறது எல்லாமே கடவுளால் படைக்கப்பட்ட தூதர்கள். கர்த்தருடைய தூதரானவர்னு பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் திக்கா பிரிண்ட் ஆயிருக்கோ அது எல்லாமே இயேசு குறிக்கிற வார்த்தை.
the real direct angel, the messenger of God is Jesus. ஆபிரகாம் வீட்டுக்கு வந்தவர் இயேசுதான். வாக்குத்தத்தமை கொடுத்தவர் இயேசுதான். உன்னுடைய சந்ததியில் சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொன்னது இயேசுதான். நல்லே சொல்லுமா? ஹல்லேலூயா. அப்ப நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் என்ன பண்ணலாம்? இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 15 இருந்து ஆபிரகாம் நிமித்தமாய், அதாவது விசுவாசத்தால மட்டுமே ஆபிரகாம் எப்படி நீதிமானாக்கப்பட்டான், அந்த விசுவாசத்திற்கு பின்பு வந்த நியாயப்பிரமாணம் எப்படி விசுவாசத்தை வந்து பிரேக் பண்ண முடியாது அப்படின்றத பத்தி டீடைல் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இது நல்ல காலை வேளைக்காய் நான் நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த உலகத்தில் அநேக மனிதர்கள் இயேசுவை வந்துட்டு ஒரு ரிலீஜியனா, ஒரு மதமா, அது ஏதோ கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அநேக தேவர்களையும் தேவதைகளையும் விக்கிரகங்களாய், உருவங்களாய், கல்லில், மண்ணில், மரத்தில், பொருட்களில், தங்கத்தில், வெள்ளியில் செஞ்சு வச்சு கும்பிட்றாங்க. ஆண்டவரே, கிறிஸ்தவத்தில் அநேகர் இயேசுவை போல கற்பனை பண்ணி உருவத்தை உருவாக்கி உருவ வழிபாடு செய்கிறாங்க. ஆண்டவரே, அவர்களுடைய கண்கள் எல்லாம் கத்த திறந்தருளுவீராக. ஆண்டவர், நீங்க பேசுங்கப்பா, நீங்க தொடுங்க. ஆண்டவரே, நீர் ஆவியாகிய தேவனாய் இருக்கிறீர். என்றென்றைக்கும்